ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சீனி எடுத்திருக்கேன், லெமன் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், குங்குமப்பூ எடுத்திருக்கேன். நம்மளுக்கு முக்கியமான பொருளே பால் தான். பால் எருமாட்டு பால். இப்போ பால் வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் ஸ்டவ் மேலே வச்சு. நம்மளுக்கு பால் காயிற கேஸில் நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து பேன் வச்சு அரை கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும் தண்ணி. அதுக்குள்ளே பால் பொங்கிடுச்சு. நம்ம வந்து பொங்குற கேஸில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். எங்களாண்ட வினிகர் இல்லை, அதனால தான் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து அரை கப் தண்ணி ஊற்றுறதுனால ஒரு கப் வந்து நம்ம சீனி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நம்ம எலுமிச்சை சாறு ஊற்றுறதுனால திரி திரியாக வந்திருக்கு. இப்போ வந்து பாகு நல்லா வந்துச்சு. நம்ம கை வச்சு கூட தொட்டு பாருங்கள், நல்லா பிசன்னு கையில் ஒட்டுது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். இப்போ வந்து நம்ம இந்த பால் வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் இருக்கும் அதில். அதனால் நம்ம வந்து இப்போ வந்து அது நல்லா கழுவிக்கலாம். 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. நம்ம வந்து கழுவியாச்சு. இப்போ வந்து அது நம்ம நல்லா இது மடித்து இப்போ வந்து கை வச்சு பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு இதுலேருந்து தண்ணி இறங்கிறதுக்காக நம்ம வெயிட் வைக்கணும் இது மேலே. நான் வந்து எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுற உரல் சின்னதை எடுத்து அது மேலே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க எடுத்து பார்க்கலாம். இது பிரிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரசகுல்லா கன்சிஸ்டன்சியில் பாதி வந்துச்சு. இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம மைதா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து நம்ம ரவுண்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ரவுண்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாமே இப்போ ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜீராவில் லேசாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே உருட்டியாச்சு. இது ஒன்றா எடுத்து ஜீராக்குள்ளே போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. ஒரு வாட்டி கிண்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/2 hour கழித்து எடுக்கலாம். 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ரசகுல்லா வந்து நல்லா உப்பி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் வந்து போட்டது வீடியோவில் போடல, மறந்துட்டோம் காய்ஸ். இப்போ வந்து நம்ம இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக ரசகுல்லா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.